ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு கேம்ஸ் ஆன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விச் கிரை தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் ஹாரராகவும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளை எடுத்த உடனே இந்த கிளவி கூண்டுக்குள்ளே போட்டிருக்கு. ஸோ சாவி இங்கே இருக்குது. சாவி எடுத்து டபாக்குன்னு போட்டு கையில் உண்டிகோல் இருந்துச்சு என்னடா. ஸோ கேட்டையும் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு கிளவியோட பெட்ரூமில் கிளவி ஒரு சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கு. ஸோ அந்த சாக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கிளவி பார்க்கல, இல்லை கிளவி இல்லை. ஸோ நம்ம சாக்ஸ் எடுத்துடலாம். இந்த கிளவி வீட்டில் வந்து ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிற கிளவியாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு ஏதாவது இப்போ இங்கிலீஷ் கற்றுட்டு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வேலை பார்த்துருக்குமா இருக்கும். சாக்ஸ் எதுக்குன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை தான் வந்து கிளவி மாதிரி பேட் ஸ்மெல் தான் பிடிக்கும் போல், அதான் சாக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, க்ரோபாரும் நம்ம முக்கியமாக தேவை. ஸோ இது வேறு வரமாட்டேன். ஸோ க்ரோபார் வந்து என்னென்னா இந்த டோர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோமே, லைப்ரரி டோருன்னு நினைக்கிறேன். இந்த டோர் எடுத்து இதை வந்து உடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஸோ இதை உடைச்சோன்னா உள்ளே வந்து ஒரு கோடு மாதிரி ஏதோ இருக்கும். இது வந்து அங்கே ஒரு டைம் மாதிரி வைக்கிறதுக்கு உள்ளது. ஸோ 11:06 ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இந்த கோடு எடுத்து கீழே கோடு பேப்பர் எடுத்து கீழே போட்டுடலாம். ரொம்ப கிராண்ட் விளையாடி கோடுமே வருது. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக கீழேயே போயிடலாம். ஏன்னா அந்த கிளவிக்கிட்டேருந்து இந்த வீடியோ ஃபுல்லாக துரத்தாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுமானா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். எப்படியும் பார்க்க தான் போகிறீங்களே. ஸோ இங்கே ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நீ உன் கூண்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா மரியாதையா என் வாழ்க்குள்ள வந்துரு. பொடி பொக்க கிளவி சும்மா வந்துக்கிட்டு. ஸோ இந்த கிளவி வேறு இருக்கட்டும். இங்கே நம்ம ஃபோர்க் இருக்குது. இந்த ஃபோர்க் எடுத்து நம்ம டைம் செட் பண்ண போயிடலாம். கொடுத்தா மட்டும் விட்டுருவேன். கொடுத்தாலும் அதே தான் பண்ண போகிறேன், கொடுக்காட்டாலும் அதே தான் பண்ண போகிறேன். எதுக்கு தூக்கி தக்காளி சட்னி வைக்கிற சாத்தியில போச்சு வதக்கி எடுத்துவேன். பார்த்துக்க எங்கதான் போன காணும். எப்படியோ நீ என் கடைக்கு தானே போவேன். அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் பாவ. கிளவி வேற நம்ம தான் கொலரா இருக்கிற வரியிலே சுற்றிட்டு இருக்க. இன்றைக்கி என்னதெல்லாம் நடக்க போகுதோ. கையெல்லாம் அப்படியே நடக்குது, வாயெல்லாம் அப்படியே குளருது. ஸோ இந்த கிளவி என்ன போகலையா. ஸோ போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டா. நம்ம இனி இந்த ஃபோர்க் எடுத்து டைம் செட் பண்ணிடுவோம். இந்த கிளவிக்கு ஒரு புது கிளாக்கை கூட வாங்கி வைக்க முடியலை. ஷப்பா, இது வந்து 11:06. கரெக்டு. எவன்டா இது? ஒரு காக்கா மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டான். ஸோ இந்த ஃபெதர் எடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே ஒருத்தன் முறைச்சி பார்த்துட்ருக்கானே, அவனுக்கு காலை கிச்சில் பூச்சில் காட்டணும். இங்கே கிளவி இருக்காளா? இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் காக்காவோட இறகு எடுத்திருப்பேன். தாடா, இல்லைன்னா உன்னை தக்காளி சட்னி ஆக்கிடுவேன். ஒரே குருட்டு கிளவி. நான் நிறைய கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஸோ இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவனை கிச்சில் பூச்சில் காட்டுறலாம். இது வேறு கிச்சில் பூச்சில் காட்ட மாட்டேங்குது. ஓகே, அவன் கீழே கையை போட்டுட்டான். கிளவி வேற பின்னாடி துரத்திட்டு இருக்கு. யார கேட்டடா அவனோட கையை எடுத்தது? நீ கையில மாட்டுவாங்க. ஸோ இந்த கை எதுக்குன்னா இங்கே ஒரு ஹைஃபை போடுறதுக்கு ஒரு செஸ்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு தான். இது மட்டும் இந்த கை வச்சு பண்ணலைன்னா நம்ம செவல்லே ஒன்று அப்பிடும். ஸோ இது என்னது, டிஸ்க்கு. இந்த கிளவி இதில் தான் பாட்டு கேட்பா போல். அந்த காலத்து கிளவி
ஷப்பா. ஸோ இனி இந்த டிஸ்க் எடுத்து அங்கே வச்சு கிளவிக்கு மன்றக்குள்ள அட்டையே போட போகிறோம். ஸோ இந்த வீட்டில் இருந்து தப்பிக்க நமக்கு 3 மந்திரங்கள் வேணும். அது ஃபஸ்ட்டு சொன்னேனான்னு தெரில, அந்த டோரில் மாற்றணும். ஸோ ஒரு மந்திரங்கள் அந்த கிளவிக்கிட்டே இருக்கும், இன்னொரு மந்திரங்கள் ஒரு டேஞ்சரஸான மிருகத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளவி வந்துட்டார். பாவங்கள் செய்கிறேனோ. நீ என்ன பாவம் வேணாலும் செய்துட்டு போ, இப்போ எனக்கு இந்த மந்திர கோல் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மந்திரம் இருக்கும், மந்திரத்தை படிக்கணும். என்ன மந்திரம்? லைட்னிங் மந்திரம். ஓம். ஸோ மந்திர கோல் கிடச்சிருச்சு. நம்ம இனி மந்திரம் போட போகிறோம். கிளவி ஃபாஸ்ட்டாக மந்திரம் போட போகிறேன். என்ன தான் இருக்குது கிளவி? டூமா பாபி பாபிசா, டூமா பாபி பாபிசா, டூமா பாபி பாபிசா. ஸோ மந்திரம் போட்டு அந்த கிளவியோட மந்திரக்கல்லை ஆட்டையை போட்டாச்சு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு மந்திரக்கல்லே எடுக்கிறோம். ஏற்கனவே ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், பெட்ரூமில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இந்த பாத்திரம் இது சும்மாலாம் வைக்க முடியாது. அந்த சைடில், அந்த கதவு சைடில் ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த ஆர்டர் படி தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு ரூன்னு ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு பால், கிளிட்டர் பால், ஜிகினா பால். நமக்கு இப்போதைக்கு ஜிகினா பால்னு வச்சுருப்போம். ஸோ இதை இதுக்குள்ளே போடணும். ஏன்டா இதுக்குள்ளே போடுறேன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது, ஓகே? ஸோ என்ன ஒழுங்கா மரியாதை வாய்க்குள்ள வா. இந்த தடவை ஜஸ்ட் மிஸ், அடுத்த தடவை ஜஸ்ட் மிஸ் வைக்கிற மாதிரி இது பண்ணுவோம். ஸோ இந்த பால் எடுத்துகிட்டு ஓடிடுறோம். என்னடா இது ஒளிர பட்டனை காட்ட மாட்டேங்குது? ஒளிர பட்டனே இல்லை. இந்த கிளவி பல்லு தைக்கல. ஸோ நமக்கு ஒரு லைஃப் லாஸ்ட் ஆகியாச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா கேம்காரங்க நமக்கு சரி பண்ணி விட்டுட்டாங்க. நானும் ஒளிரலான்னு பார்த்தா ஒளிர பட்டனை காணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த ரூன், அங்கே ஒரு அதே மாதிரி ஒரு ரூன் இருக்கும். கிளவி வேற வாரா. இப்படி குருட்டு கிளவி, அதெல்லாம் நான் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த ரூன் எடுத்துகிட்டு நம்ம மேலே அந்த லைப்ரரி போனோம் பார்த்தீங்களா, அதுக்கே மேலே போனோம். அந்த ரூமுக்கு போய் ஐயா நான் இப்போ எதுக்கு இங்கே வந்துட்டுருக்கேன்? இந்த ரூமில். ஸோ இந்த ரூமில் இதுக்கும் மேலே போகணும். ஸோ இங்கே இந்த பால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த பாலை ஷேக் பண்ணணும். இப்போ ஷேக் பண்ணுறேன் பாருங்கள். ஷேக் பண்ணுற ஷேக்கில் பாலே இதாக போகுது. இங்கே நின்றுட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு ரூன் போட்டுருங்க இதை மாதிரி. அந்த போட்ட இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே மேலே ஒரு விசித்திரமான மிருகம் இருக்கும்னு சொன்னேனே, டேஞ்சரஸான மிருகம். அந்த மிருகத்தை அடிக்கிறதுக்கான மந்திரம் யூ மாதிரி போடணும். நான் மறந்தாலும் நீங்கள் மறந்துடாதுங்க செல்லக்குட்டி. ஸோ இந்த கிளவி வந்துட்டா. அந்த கிளவி துரத்துன கேப்பில் நம்ம விசித்திரம் அந்த டேஞ்சரஸான மிருகம் பக்கத்தில் வந்துச்சு பாம்பு. ஸோ இந்த பாம்பை தான் கயராக மாற்ற போகிறோம். ஸோ கயர் மாற்றியாச்சு. ஸோ ஒரு மந்திரக்கல் 3 அவுட் ஆஃப் 2 மந்திரக்கல் கிடச்சாச்சு. இனி இன்னும் ஒரே ஒரு மந்திரக்கல், அதையும் எடுக்கிறது ஈஸி. ஸோ அந்த மந்திரக்கல் எங்கே இருக்கணும்? மேலே இந்த பெட்ரூமில் கிளவி. நான் ஒரு செகண்டில் உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் வந்துட்டேன். இதை மட்டும் நான் லைவ் ரியாக்ஷன் போட்டிருந்தேன்னா அந்த இடத்துல அப்படியே பயந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நிற்பேன். ஸோ கிளவி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேரெல்லாம் இது வேறு. ஐயா கிளவி அந்த பாட்டியால் இல்லை என்னால் எனக்கு இப்போ லாஸ்ட் லைஃப்பில் இருக்குது. ஷப்பா இங்கே என்ன இருக்குது? கேக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு போகலாம். இது இதுவும் நமக்கு இந்த பூட்டை உடச்சி இது பூட்டை அரைச்சிட்டு போயிடலாம். வாய் வேறு நல்லா குளருது. ஸோப்பா கையே நடுங்குது. அதான் பாருங்கள் பூட்டை அறுக்க போனால். ஸோ நம்ம பாட்டி அடித்து போட்ட இடத்துல இந்த ரூம் எடுத்து ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம விச் கிரை 1ல் எஸ்கேப் ஆயாச்சு. விச் கிரை ட்ரூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோவில் எந்த மூமெண்ட்லேயாவது நீங்கள் சிரிச்சிருந்தாலோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வீஸ். பாய் அண்ட் லவ் யூ ஆல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.